நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் 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 ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நாம எல்லாருமே நிம்மதியான சந்தோஷமான சுதந்திரமான காற்றை சுவாசிக்க முடியுது, நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்சபடி பண்ண முடியுது அப்படின்னாக்க அதற்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னாக்க நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், வீரர்கள் தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அவங்களுடைய உயிர் மூச்சையும் நமக்காகவே தியாகம் செய்தாங்க. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். சோ முதற்கண் நம்முடைய அற்புதமான சுதந்திர போராட்ட தியாகிகள், வீரர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை அவங்க பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்கன்னாக்கா ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ், சிங்கர் அண்ட் ஹோஸ்ட் எல்லாம் வருகை தந்திருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பார்ப்போமா? எக்ஸலண்டான ஆக்டர் இவர். பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான படங்கள்ல நடிச்சிருக்காரு, நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு. தி ஒன் அண்ட் ஒன்லி ராணவ் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஹாய் ராணவ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்க டிவி ஓபன் பண்ணாலே இவரை பார்க்காம எந்த சீரியலும் போகாதுங்க. அந்த அளவிற்கு எல்லா சீரியல்லையும் வந்து தனக்கான தனி ஃபேன் பட்டாளமே வச்சிருக்கிற தி ஒன் அண்ட் ஒன்லி ஆயுப் நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம் ஆயுப். குயில் ஓட குரல் மட்டும்தான் அழகா? இல்லவே இல்லைங்க. எங்க பாலாஜி ஸ்ரீ பாடினா இன்னும் அழகே அழக. குயிலுக்கே செம டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தி ஃபென்டாஸ்டிக் சிங்கர் பாலாஜி ஸ்ரீ நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம் பாலாஜி. அண்ட் அழகான தமிழுக்கு சொந்தக்காரர் பிரியா, எக்ஸலன்ட் ஹோஸ்ட் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் பிரியா. வணக்கம். தி பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸ் ஹோஸ்ட் ஜெனி நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் ஜெனி. தேங்க்யூ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷோவை வந்து பாலாஜி ஸ்ரீ ஒரு சூப்பரான பாட்டோட துவங்கலாமா? கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, கண்ணம்மா நட்ட நடு ராவாச்சு, நட்ட வீதை பூவாச்சு, பொன்னம்மா விடியும் வரையில் போராடினோ, உதிரம் நதியாய் நீராடினோ, வெக்கமெல்லாம் வாழாச்சு, துக்கமெல்லாம் தூளாச்சு, கண்ணம்மா கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும், நெடுவானம் தூவும் தூரல் வரும், வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, கண்ணம்மா. பாலாஜி சூப்பரா பண்ணீங்க பாலாஜி, நல்லா சூப்பரா இருந்தது. எஸ், சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னாக்க ஸ்கூல்ல வந்து போயிட்டு லைன்ல நின்று பேட்ரியாட்டிக் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு பிளாகும் ஒரு குண்டூசி கொடுப்பாங்க. அது வந்து யூனிஃபார்ம்ல குத்திக்கிட்டு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த பைனாப்பிள் சாக்லேட் எல்லாம் ஆரஞ்சு சொல்லுவாங்கல, ஒரு அதெல்லாம் இப்பதான் எங்க இருக்கு? அதெல்லாம் கொடுக்கறதே இல்லையே. சாக்லேட்டே மாறிடுச்சு, எல்லாம் பெருசு பெருசா தராங்க. சோ நீங்க ஒருத்தரும் சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னோனே உங்களுடைய ஒரு மலரும் நினைவுகளை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நினைவுகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சுதந்திர தினம் சொன்னோன்னா கப்போட தமிழர் அவர் ஞாபகம் வருவார். ஏன்னா வந்து நம்ம நாட்டுக்கு வணிக ரீதியா ஸோ கண்டிப்பா நமக்கு ஒரு கப்பல் தேவை அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்ட ஃபைட் பண்ணி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு கப்பல் தேவை அப்படி கொண்டு வந்தவர் நம்ம கப்பல். அவர் தான் எனக்கு ஞாபகம் வரும் எப்பவுமே. சொல்லுங்க. சூப்பர். சோ ராணவ் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன, காலையில் 6 மணிக்கு சீக்கிரமாக எந்திரிப்போம். அன்னைக்கு மட்டும் 10 o'clockலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஓகே லீவ் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில சுற்றிட்டு சுதந்திரமா அதுதான் இப்போ இருக்கு. இப்போ அதான பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரியா நீங்க சொல்லுங்க. ஸோ சுதந்திர தின விழா அப்படின்னாலே சிறப்பு படங்கள் போடுவாங்க.
சரியா? அதுவும் சீக்கிரமா வந்து சொன்னாங்களா 10 மணிக்கே ஸ்கூல் முடிஞ்சிடும். அப்ப கண்டிப்பா அர்ஜுன் சாரோட படம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆக்ஷன், ஆமா ஆக்ஷன். அவருடைய அந்த பேட்ரியாட்டிக் மூவியை பார்க்கும்போது நமக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துரும்ல. நம்மளும் உடனே போய் மிலிட்டரியில ஜாயின் பண்ணிடலாமா அப்படிலாம் அந்த வெள்ளையனை ஒரு கை பாத்துறலாம் அப்படின்னு. ஆனா அவங்க ஊர்ல இருப்பாங்க. கரெக்ட். மிலிட்டரிக்கே போயிருந்திருக்கலாம். பரவாயில்ல, வேண்டாம், நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய்வோமே. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரிமெம்பரன்ஸா இருக்கும். சூப்பர், வெரி குட், வெரி குட். ஸோ பாலாஜி ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, இந்த சுதந்திர தினம் சொன்னாலே உங்களுடைய ஞாபகத்துக்கு டக்குன்னு வருது எனக்கு. எங்களுக்கு என்னன்னா, நான் ஸ்கூல் டைம்ல வந்து ஐ வாஸ் இன் பேண்ட். அப்போ ஸோ அந்த மைக் ஆப்ரேட் பண்ற பாட்டுக்கு தான். அது ஆக்சுவலி இட் வாஸ் அன்பிளான்டு தான். பட் அது வந்து முன்னாடி இருந்தே ஒரு டச் இருந்திருக்கு. அது எனக்கு இப்போ யோசிக்கும் போது தான் தெரியுது. ஸோ நாங்கள் தான் போயிட்டு காலைல மைக் ஆன் பண்ணி அந்த மிக்சர்லாம் ஆன் பண்ணி செட் பண்ணுறது. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் பேண்ட் வாசிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடியே மார்ச் பாஸ்ட் மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. 1 வீக் பெருசாக வாசிக்கிறது. அந்த ஒயிட் லைன்ல போவீங்களா? ஆமா, அந்த மார்ச் பாஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது, பேண்ட் மட்டும் இருக்கும். பசங்கள்லாம் நடக்க வைக்கிறது, அதெல்லாம் நாங்கள் பேண்ட் வாசிக்கிறது நடக்கிறது. நம்ம மார்ச் பாஸ்ட் இருக்கும். ஸோ 1 வீக் முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும். எந்த டேவாக இருந்தாலும், இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், இட் வில் பி மியூசிக்கல் ஃபார் மீ. மியூசிக்கலி இன்க்ளைன்ட் பர்சன் இல்லையா? சூப்பர். ஸோ ஜெனி, நீங்க சொல்லுங்க. நான் எப்பவுமே ரொம்ப பேட்ரியாட்டிசம் ஜாஸ்தி எனக்கு. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு அதிகமாவே இருக்கும். ஸோ எந்திரிக்கும் போது இல்ல எந்திரிக்கும் போதே காலையில ரொம்ப கிரேட்ஃபுல்லா எழுந்துப்பேன். இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம்னா பிகாஸ் ஆஃப் அந்த பிளட் ஷெட்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ரியலி வெரி கிரேட்ஃபுல். ஸோ அது ஹாலிடே வேற, அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்றோம். ஓகே, நாங்க எல்லாருமே சொல்லிட்டோம். சரண்யா மேம், நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா, ஆக்சுவலா நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். ஸ்கூலுக்கு போறோம், சாக்லேட் எடுக்கிறோம், பிளாக குத்துறோம், வீட்டுக்கு வரோம், ஜாலியா இருக்கும், படம் பாக்குறோம், எல்லாம் ஓகே. இருந்தாலும் கூட என்னுடைய மனசுல என்னென்னைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள் இருக்காங்க. இருந்தாலும் முத்தாய்ப்பாக தமிழ் தாயின் மீசை வைத்து செல்ல பிள்ளை மகாகவி பாரதியார், அவருடைய பாடல்கள், அவருடைய தொகுப்பு, அதெல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சோ பாரதியாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு வெறி பிடித்த ரசிகை நான், நிஜமாவே. சோ எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவரை. அப்படியே எங்களுக்காக பாரதியாருடைய ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது ஒண்ணு பாடுங்களேன். நிச்சயமா, இது வந்து பாரதிங்கிற திரைப்படத்திலேயே வந்தது. ரொம்ப அழகான பாடல். பாம்பே ஜெயஸ்ரீ மேம் பாடியிருப்பாங்க. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான பாட்டு. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். சூப்பர் 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 மேம். இந்த முக்கியமா பாரதியாருடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வரிகளும் பாத்தீங்கன்னாக்கா அந்த வரியே போதும் ஒரு வாழ் மாதிரி போய் குத்தும் இல்லையா? கேட்கறவங்களை வந்து அப்படியே போய் ஹார்ட் உள்ளுக்குள்ள போய் குத்தும். அந்த அளவிற்கு கூர்மையான சொற்கள் அவருடையது. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவர். பாலாஜி, என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ரித்தம் படத்துல இருந்து நதியே நதியே காதல் நதியே, அழகான ஒரு பாட்டு இல்ல, அந்த பாட்டு எங்களுக்காக பாடுறீங்களா? தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா, தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா, நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே, தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா, தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா. வாவ், சூப்பர் சூப்பர். தேங்க் யூ பாலாஜி, இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவ்வளோ அழகா இருந்தது நிஜமாவே. ஆமா,
ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அர்ஜுன் சாரோட பாட்டு சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நம்ம ஷோல சூப்பரான ஆக்டர் ராணவ் அண்ட் ஆயுப் இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் நீங்க சிங்கர் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கறதுல இருக்கட்டும். யாரோ ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வராங்க. இங்க ஒரு சேர் போட்டிருக்கீங்க. நான் பாத்துட்டேன். ஒரு விஐபி நம்ம கூட இங்க தான் இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்க தான் இருக்காரா? தேடுங்க கண்டுபிடிங்க. ஏங்க அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ங்க. சர்ப்ரைஸால இருக்குது. வாங்க வாங்க. எஸ், நமக்காகவே நம்ம ஷோக்கு வந்திருக்காரு குமாப்பட்டி தங்கபாண்டியன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. ஸோ ப்ரோ, நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் சூப்பராக சுதந்திர தினம் பற்றி நிறைய பேசினோம். நிறைய அழகான பாடல்கள் நமக்காகவே பாலாஜி ஸ்ரீ பாடினார். அண்ட் ஒவ்வொருத்தரும் சுதந்திர தினம் சொன்ன உடனே அவங்களுடைய மலரும் நினைவுகள் இருக்கும் இல்லையா, அது ஒன்று நாஸ்டாலஜிக் மூமெண்ட் நாங்கள் எல்லாம் ஒன்று பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திர தினம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு ஞாபகத்துக்கு வருது என்னது? சுதந்திர தினம் சொன்னோன்னே நான் ஸ்கூல் பிரேயர்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஐயோ ஆமாங்க, மற்ற நாள்லாம் சும்மா முடிஞ்சிடும், சுதந்திரம்னா ரொம்ப நேரங்க. கரெக்ட். அந்த வேலிட் பாயிண்ட் நம்ம எல்லாம் விட்டுட்டோம். ஆமா, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸ்டேஜ்ல பாட சொன்னாங்க. என்னால கைகாலாம் நடுங்கிருச்சு மொத. அப்பதான் அந்த கைகால் நடுக்கத்துல பேண்ட் வேற ரொம்ப இதாகி சுதந்திர தினம் அந்த குடியரசு வந்தாலே என்னால ரொம்ப பதட்டமாயிரும். பிரேயர்ல மிக்க முடியாம மயக்க மாட்டேன் நினைவு தான் எனக்கு வருது. அதிகமா வந்த ஸ்கூல்ல நீங்கனால எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஆமா. ஸோ சூப்பர் ப்ரோ, உங்களால உங்களுடைய குமாப்பட்டியே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்ல? ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க குமாப்பட்டி மக்கள்லாம் உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்க? என்ன சொல்றாங்க? நம்ம புள்ளப்பா அப்படின்றாங்களா? ஏங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் ஏங்கன்ற வீடியோ போட்டதுக்கப்புறம் தமிழக அரசாங்கமே எங்கள் ஊருக்கு 10 கோடி கொடுத்துருக்காங்க. அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தனி மனுஷன் நினைச்சா எந்த இடத்துக்கும் போகலாம். மக்களே, உங்களுக்கு என்ன தேவையோ அதை இலக்கு நீங்கள் உறுதியாக இருந்தால் நடக்கும். நான் ரீல்ஸ் போட்டனால எங்கள் ஊருக்கு 10 கோடி கிடைச்சும் இல்லாமல் இன்னைக்கு எங்கள் ஊர்லேயே ஆரம்பத்தில் நான் வீடியோ போடும்போது இவெல்லாம் ஒரு ஆளா வேண்டு வீடியோ போட்டுங்க என்னை புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எனக்கு பரிவட்டம் கட்டி ராஜ மரியாதை கொடுக்கறது என்னால நம்ப முடியல. சூப்பர் சூப்பர் ப்ரோ, அவ்வளவு வியப்பா இருக்கு. பிரியா பாடி கேட்டிருக்கீங்களா? அவங்க பயங்கரமா பாடுவாங்க. ஒரு பாட்டு எடுத்து விடுங்களேன். வேற லெவல்ல அவங்க பாடுவாங்க. எடுத்து விடுங்க பிரியா. இப்போ இந்த ஷோ பக்கா காமெடி ஷோவா மாத்துறதுக்கான இல்ல பிரியா, உனக்குள்ள ஒரு பாட்டு ஒரு சிங்கர் பாடலாம்ல. கருப்புதா எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்டு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்புதா எனக்கு பிடிச்ச கலரு, சாமி கருப்புதா, சாமி சிலையும் கருப்புதா, யானை கருப்புதா, கூவும் குயிலும் கருப்புதா, என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்புதா, அசத்து கருப்புதா. அவங்க லைஃப்ல யாரோ கருப்பு கலர் இருந்திருக்காங்க. இல்ல நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். சோ அதுல ஒரு லைன் வரும்ல, எங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்புதான். அழகு கருப்புதான். பரவாயில்ல, எக்ஸ்க்ளூசிவா பாடிட்டாங்க. இவெல்லாம் ஹிடன் டேலண்டா இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு இதோ இப்போ மியூசிக்கல் ஜர்னி அப்படியே டிராவல் பண்ண போறோம். நமக்காகவே சூப்பரான ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் பாலாஜி இங்க உட்கார்ந்து இருக்காரு. அவரை நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹீரோக்களுடைய பேர் சொல்லி அவங்க நடிச்ச படத்துல இருந்து சூப்பரான பாடல்கள் பாட சொல்ல போறோம். Are you ready பாலாஜி? Yes. So first okay done. தல அவர்கள் அஜித் சார். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சிக் கொடி இங்க வருவா, கண்ணிரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பா, காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிவேன், தென்னாடு என்னாடு எந்த ஊரோ நான் அறிவேன், ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி, ராவோடு ராவாக கள்ளி வர நாங்க ரெடி. So தங்கபாண்டி ப்ரோ, நீங்க ஏதாவது ஒரு ஹீரோ பேரை சொல்லுங்க, அதுக்கு நம்ம பாலாஜி பாடுவார். எனக்கு பிடிச்ச நடிகர்னா சூர்யா தான். அதுல பிதாமகன் படத்துல இந்த இளங்கா வீசுதே, ஏச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல
மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கூடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கூடையும் பிடிக்குதே. மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே. சூப்பரா பாடுறியா? ஐயோ வேற மாதிரி மிரட்டி விட்டீங்க. சோ ஜெனி, அடுத்த பாட்டு நீங்க கேளுங்க. எந்த ஹீரோ கேட்க போறீங்க? தனுஷ். மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போலே விரலுன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும், விழி நீரும் வீணாக இமை தாண்டக்கூடாதென துளியாக நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே. சூப்பர் சூப்பர் பிரியா. அந்த கை எனக்கு வந்து மீனிங் புரியல. எஸ் பிரியா, நீங்க சொல்லுங்க. அடுத்து நானா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது பொன்மாலை நிலா, தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும் பாசம், தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. அழகா ரஜினி. அடுத்தது நான் சொல்லவா? விஜய். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன், அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. அப்படியே வந்து முடியும் போது வரும். ஆமா, அது கூடவே ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு ஹம்மிங் வரும். அதுதான் நாங்க ஜோம்பேல தான் வந்துட்டாங்களா. ப்ரோ எனக்கு ராமராஜன் சார் பாட்டு வேணும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. வாவ், சூப்பர் 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 பாலாஜி, சூப்பர். சோ பாலாஜி வந்து செம்மையா பாடிட்டாரு. பட் எங்க வீட்டு சிங்கரை நாங்க சும்மா விடுறதா இல்ல. சோ அதனால உங்களுக்கு நாங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். நாங்க எல்லாரும் எங்களோட ஃபேவரட் சிங்கர் கொடுப்போம். அந்த சிங்கருடைய பாடலை நீங்க பாடணும். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நீங்க சொல்லுங்க சார். சித்ராமா. அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து சென்றாயே,
ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே என் பாதி உயிரை திருப்பித் தரவே பறந்து வந்தாயே இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே எனது கனவை உனது விழியில் எடுத்துச் சென்றாயே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது நானு வேட்டையாடு விளையாடு ஹாரிஸ் அவர்ல இருந்து சூப்பர் ஒரு சாங். எஸ் ஹாரிஸ் சாரோடைய கம்போசிஷன்ல பாடுறேன். வேட்டையாடு விளையாடு இல்ல மின்னலையில இருந்து பாடுறேன். ஓகே ஓகே ஃபேண்டாஸ்டிக். எஸ் ஓகே. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் உன் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் தானே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே வாவ் நம்மளே ஒரு கான்செர்ட்டே பண்ணிடலாம் போல இருக்குல்ல. ஆமா செமையா இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் யாரு? நானு காலத்தாளிக்க முடியாத காவிய பாடல் சுஷிலாமா நிறைய பாடிருக்காங்க. அதுல கற்பூர பொம்மை ஒன்று எவர் கிரீன் பாடல் அந்த பாடல் எங்களுக்கு நிச்சயமாய். கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாடி கை கோர்க்கும் நேரம் கண்ணோரமானந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. சோ நெக்ஸ்ட் ராணம். ஓகே எனக்கு வந்து ஜானகி அம்மா வாய்ஸ். சூப்பர். சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாயவள் தந்தரா. சூப்பரா போச்சு கைஸ். ஷோ வந்து ரொம்ப நல்லா போச்சு. தேங்க்யூ ஆல் வெரி மச். இந்த சங்கீத சுதந்திரம் நிகழ்ச்சி வந்து அவ்வளவு ஜாலியா எடுத்துட்டு போனீங்க. ஆமா சூப்பர் சூப்பர். எஸ் அண்ட் பாலாஜி ரொம்ப அழகான பாடல்கள் பாடுனீங்க. ஃபென்டாஸ்டிக் பாலாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கோல்டன் ப்ரோ தேங்க்யூ so much for being here. தேங்க்யூ. நீங்க வந்தோன சும்மா கலை கட்டிச்சு நீங்க. ஆமா நீங்க திருப்பி வாங்க, அடிக்கடி வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஒரு முறை சொல்லுங்களேன் அந்த டயலாக். ஏங்க ஏங்க இங்க பாருங்க, சுத்தி இருக்க நண்பர்களை பாருங்க. என் மாப்பிள்ள ராணா வந்திருக்காங்க. இன்னைக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு சுதந்திர நல்வாழ்த்துக்கள்ல. இன்னைக்கு சுதந்திர அன்னைக்கு நான் உங்களெல்லாம் சந்திப்புன்னு எதிர்பார்க்கல. ஒரு முறையா உங்க கும்மாப்பட்டிக்கு வந்தாங்கன்னா வாழ்க்கையில ஓஹோன்னு வந்துருவாங்க. மறக்காம புதியகம் பாருங்க, மறக்காம புதியகம் பாருங்க, சந்தோஷமா இருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.